இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார். இரட்சகராம் இயேசுநாதர் தந்திடுவார். நீ எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும், நீ எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும் இருமடங்காய் இன்றே தந்திடுவார். இயேசு இருமடங்காய் இன்றே தந்திடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா. ஆர்ப்பரிப்போம் மகிழ்வோம் ஓசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா. ஆர்ப்பரிப்போம் மகிழ்வோம் ஓசன்னா. இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார். இரட்சகராம் இயேசுராஜ் தந்திடுவார். நீ எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும், நீ எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும் இருமடங்காய் இன்றே தந்திடுவார். இயேசு இருமடங்காய் இன்றே தந்திடுவார். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? அதான் நம்ம எதிர்பார்க்குறதே இருமடங்கா நிறைவான ஆசீர்வாதமாக இன்றைக்கி நமக்கு தரப்போகிறாருன்னு சூப்பராக பாடிட்டோம்ல குட்டீஸ். அப்படிப்பட்ட ஏசப்பா நம்ம 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 போதுங்கிறதுக்கும் மேலே நிரம்ப நிரம்ப நம்மளை ஆசீர்வதிக்கிற ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, எப்போ அந்த உண்மையை உணர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு அடியும் நம்ம எடுத்து வைக்கிறோமோ, நம்ம லைஃப்பில் நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் குட்டீஸ். ஸோ இந்த பாடலை எப்பயுமே நான் கேட்கும்போது எனக்கு பைபிளில் ஞாபகத்துக்கு வர ஒரே பர்சன் யார் அப்படின்னா யோபு மட்டும்தான் குட்டீஸ். ஏன்னா இந்த வசனம் நம்ம அதில் கேட்டிருக்கோம், இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன்னு. நம்ம யோபுல அந்த வசனத்தை நம்ம கேட்டிருக்கோம், அப்படிதானே? அப்போது இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. நீ என்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு இது கொடுன்னு என்கிட்ட கேட்குற, நான் அதை உனக்கு ரெட்டிப்பாக்கி தரேன், டபுளாக தரேன். அப்போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதன வார்த்தையை யோபுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு உண்மையான ஒரு மனுஷனாக இருந்திருக்கணும். அவருக்கு எவ்வளோ தூரத்தில் அவர் உண்மையாக என் கூட கடவுள் இருக்காரு, அவர் எனக்கு எது செஞ்சாலும் உண்மையிலே நல்லதுக்கு தான் செய்வாருன்னு அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலை இருக்கும் போது மட்டும்தானே குட்டீஸ் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ நம்ம யோபுவோட வார்த்தைகளை நம்ம அந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நமக்கு தெரியும், ஒரு ஒரு வார்த்தைகளும் நம்மளிடத்துல பேசும். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு சோர்வு வரும்போதும் போராட்டம் வரும்போதும் நம்மளுடைய கை எப்பயுமே நம்மளுடைய விரல் ஏசப்பாவை நோக்கி இருக்கும். நீங்கள் தான் இதுக்கு காரணம், நீங்கள் ஏன் எனக்கு இதை கொடுத்தீங்க, நீங்கள் ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டீங்கன்னு அவரை நோக்கி தான் இருக்கும். ஆனால் நம்ம யோபுவோட வார்த்தைகளை கேட்கும்போது அவருடைய கரங்கள், அவருடைய விரலும் கடவுளை நோக்கி தான் இருக்கும். ஆனால் எப்படி நோக்கி இருக்குது? அவர் எனக்கு கொடுத்துருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவரால் தான் நான் உருவானேன் அப்படின்னா இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு, இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கான பலனையும் அவர் உருவாக்கி தந்திருப்பாருன்னு எவ்வளோ அருமையாக அவரை நோக்கி விரல்களை காட்டுறாரு. ஆனால் நம்ம இந்த நாட்களில் யோசிச்சு பார்ப்போமே, நம்மளுடைய சோர்வின் வேலைகள்லையும் இல்லை நம்மளுடைய துன்பத்தின் நேரங்கள்லையும் நம்மளுடைய குழப்பத்தின் நேரங்கள்லையும் நம்ம எப்படி இறைவனை பார்த்து ஏசப்பாவை பார்த்து நம்ம பேசுகிறோம். நீங்கள் தானே இதுக்கு காரணம்னு அவரை ஈஸியாக சொல்கிறோம்ல குட்டீஸ். ஆனால் அந்த நேரத்துலையும் நமக்கு யோபுவோட மனநிலை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தாழ்ச்சி எல்லார் முன்னிலையிலும் நிறைவான உயரத்தை கொண்டு போகிறதுக்கு ஏசப்பா கொடுப்பாங்க. ஸோ அவரை மாதிரியான தாழ்ச்சியான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு. இந்த கிறிஸ்தவ வாழ்வுனா என்னென்னா, நம்ம கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவருங்கிறது என்ன அர்த்தம்? நமக்குள்ள அவர் இருக்கிறாரு, நம்ம அவன் அவளாக வாழ்கிறத விட அவரோடு நம்ம இணைஞ்சு எப்போ கிறிஸ்தவனாகவும் கிறிஸ்தவளாகவும் இருக்கிறோமோ கண்டிப்பாக யோபுக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே நம்ம வீடு தேடி வருது. அதுக்கு முதல்ல அவரை நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம ஏற்றுவோம். எல்லா சூழ்நிலைகள்லையும் அவர் இருக்கார்ல, அவர் பார்த்துக்குவாருன்னு அவரை நம்ம இருதயத்தில் எப்போ கொண்டு வர தயாராக இருக்கிறோமோ நம்மளுடைய வீடு தேடி நம்மளுடைய ஆசீர்வாதம் வரும். நம்மளோட வீடு தேடி இரட்டிப்பான ஆசீர்வாதமாக நமக்கு வந்து சேரும் குட்டீஸ். ஸோ
அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு வேணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய ஆசையும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுப்போம். யோபுக்கு இருந்த மாதிரியான அந்த ஒரு வைராக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் உங்கள் மேலே வைராக்கியமாக இருக்கணும். எத்தனையோ பேர் உங்களுடைய நாமத்தை தூற்ற சொல்லி சொன்னாலும் கூட நாங்கள் உண்மை உள்ள ஏற்று வாழ்ந்த பிள்ளைகளை கிறிஸ்தவனாகவும் கிறிஸ்துக்குரிய அவளாகவும் நாங்கள் வாழணும். ஸோ அதுக்கான ஒரு பலனை எங்களுடைய பலவீன நேரத்தில் நாங்கள் பழிச்சு பேசிடக்கூடாது. உம்முடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு நம்மளை ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோம். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்க நம்மளுடைய வீடு தேடி நம்ம எதிர்பார்த்திருந்த காரியங்களில் இரட்டிப்பான நன்மையை அவர் உண்டு பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட எங்களை பார்த்து இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லியிருக்கீங்க டாடி. அதற்கு நாங்கள் உம்முடைய அரவணைப்பையும் உம்முடைய உடனிருப்பையும் எங்களோட லைஃப்பில் ஏற்றுக்கிடணும். அதற்கான மனநிலையை, அதற்கான சூழ்நிலையை, அதற்கான ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியா எங்களை உமது கரங்களில் ஒப்பு